தலைக்கேறிய போதையில ஒரே நாள் 6 பேரை வெட்டி வெறியாட்டமாடி இருக்காங்க 3 போதை பாய்ஸ். ரீல்ஸ் மோகத்துல அட்ராசிட்டி செய்த குட்டி ரவுடிகளின் மீது போலீசாரின் துப்பாக்கி தோட்டா தெரித்த கதை இது. மருத்துவமனையில் வலி தாங்க முடியாமல் அலறிக்கொண்டிருக்கும் இவர்கள்தான் ரீல்ஸ் மோகத்தில் போதையை போட்டுக்கொண்டு நடு ரோட்டில் ரவுடிசம் செய்த சில்வண்டுகள். பழனி படிக்கட்டை போல மார்பில் இருக்கும் இந்த கோடுகள் போரில் வாங்கிய வெளுப்புண்கள் அல்ல, போதையில் செய்த சேட்டைகளால் சக ரவுடிகள் கொடுத்த மரண மார்க்குகள். இன்ஸ்டாவில் லைக்கை தெரிக்க விட இந்த மூவரும் சேர்ந்து பெட்டிக்கடைக்காரர், அரசு பேருந்து ஓட்டுநர், போலீசார் உட்பட 6 பேரை கத்தியால் வெட்டி ரத்தம் தெறிக்க விட்டிருக்கிறார்கள். போலீசாரையே தாக்கியதால் வேறு வழியின்றி துப்பாக்கியால் சுட்டு பிடித்ததன் விளைவுதான் இவர்கள் மருத்துவமனையில் மல்லாக்கப்படுத்து விட்டத்தை பார்க்க காரணம். இந்த அராஜகம் ஆரம்பித்த இடம் கடலூர் மாவட்டம் விருத்தாச்சலம் பழமலைநாதர் நகரில் கட்டுமான பணி நடைபெறும் ஒரு வீடு. அதிகாலை நேரத்தில் அங்கு சென்ற 3 இளைஞர்கள் கட்டிட வளாகத்தில் தூங்கிக் கொண்டிருந்த கார்த்திக் என்பவரை சரமாரியாக தாக்கியுள்ளனர். அடி தாங்க முடியாமல் தப்பியோடிய கார்த்திக் அருகிலிருந்த விருத்தாச்சலம் மருத்துவமனையில் தஞ்சமடைந்துள்ளார். இதனையடுத்து அந்த கும்பல் விருத்தாச்சலத்தில் இருந்து கள்ளக்குறிச்சி செல்லும் அரசு பேருந்தில் மது பாட்டிலோடு ஏறி ரகளையில் ஈடுபட்டிருக்கிறது. இதனை தட்டி கேட்ட பேருந்து ஓட்டுநர் கணேசனை அந்த கும்பல் சரமாரியாக தாக்கியுள்ளது. பயணிகள் கூச்சலிட்டதால் அங்கிருந்து எஸ்கேப் ஆகியிருக்கிறார்கள். பின்னர் அரசு மருத்துவமனை வளாகம் முன்புள்ள பெட்டிக்கடைகளை உடைத்து அட்ராசிட்டியில் ஈடுபட்டுள்ளனர். தடுக்க வந்த கடை உரிமையாளர்கள் ராஜேந்திரன், சுந்தரமூர்த்தி ஆகியோர்களை பாட்டிலால் அடித்து ரத்தம் பார்த்துள்ளனர். இந்த கோரத்தில் படுகாயமடைந்த கார்த்திக், அரசு பேருந்து ஓட்டுநர் கணேசன் மற்றும் கடை உரிமையாளர்கள் ராஜேந்திரன், சுந்தரமூர்த்தி உள்ளிட்ட 4வரும் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருகின்றனர். தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு சென்ற விருத்தாச்சலம் போலீசார் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட 4 பேரிடமும் வாக்குமூலம் பெற்று தீவிர விசாரணை மேற்கொண்டனர். அதில்தான் இந்த அராஜக வேலையை செய்தது பழமலைநாதர் நகர் பகுதியைச் சேர்ந்த கந்தவேல், சிவா, பாலாஜி ஆகிய மூவேந்தர் கூட்டணிதான் என்று தெரிந்தது.